வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் தாங்க பிரேக்ஃபாஸ்ட்டே செய்ய போகிறேன். இன்றைக்கி வந்து உளுந்தங்களி தான் செய்யலான்னு இருக்கேன். உளுந்தங்களி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. மாதத்தில் ஒரு டைமாச்சும் இந்த உளுந்தங்களி செஞ்சு சாப்பிட்றணுங்க. நான் வந்து களிமாவு வீட்டில் இருக்கிறனால எனக்கு ஈஸியாகவே பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிரும். இந்த களிமாவு ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். கிட்டத்தட்ட இந்த களி வந்து 15 to 20 மினிட்ஸ்லேயே ரெடி ஆயிரும். ஈஸியாகவே இருக்கும். இந்த களிமாவுக்கு என்னென்ன தேவைன்றதை நான் சொல்லிக்கிறேங்க. ஃபஸ்ட்டு வந்து களிமாவு 1 கப் எடுத்துக்கிட்டேன். கருப்பட்டி 1 கப், தண்ணி ஒரு 1.5 கப், ஒரு 1/2 கப் நல்லெண்ணெய். இது நல்லெண்ணெயில் மட்டும்தான் இந்த இது செய்யணும். இது வந்து இந்த கருப்பட்டியில் தூசி இருக்கிறனால நான் அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு அடிகனமான பாத்திரத்தில் இந்த கருப்பட்டி கரைசல் ஊற்றி நல்லா கொதி வந்ததுமே இதை லோ ஃப்ளேமில் தான் வச்சு குக் பண்ணணும். நல்லா கருப்பட்டி கரைசல் கொதி வந்ததுமே நம்ம வச்சுருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணணும். கை எடுக்காமல் மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா இது கட்டி விழ ஆரம்பிச்சிருங்க. இதை வந்து இது கூடயே நம்ம நல்லெண்ணையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த களி ரெடி ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 15 மினிட்ஸ் ஆகுங்க. இது ரெடி ஆயிடுச்சுன்றது நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, ஒரு பவுலில் நம்ம வந்து தண்ணி வச்சு நம்ம கையை முக்கிட்டு அதை அந்த களி மேலே வைக்கும்போது அதில் உள்ள எண்ணெய் மட்டும்தான் நம்ம கையில் வரணும். அந்த களி மாவு வராமல் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா எம்மியான டேஸ்டியான களி ரெடி ஆயிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.